3 வருடங்களுக்கு முன்பு இருந்த பாஜகவும் இப்போ இருக்கிற பாஜகவும் எங்கேயோ போயிடுச்சு டிஃப்ரென்ஸ். அண்ணாமலை புலி பாய்ச்சலில் பாய்ஞ்சார். அதனால தான் அண்ணாமலை பதவியை இறக்கிட்டு போன போது 50 பேர் கையில் விஷ பாட்டிலோடு வந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ அண்ணாமலை ஒரு கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி. அவர் பண்ணையார்னு கூப்பிடுவாங்க. பண்ணையார்னா நயினார்னு அர்த்தம். அதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு, அவர் இறங்கி பேச மாட்டார் மக்கள் கூட. நயினார் மாஸ் லீடர் இல்லை, கூட்டணிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் நயினார். தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை திருப்பி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர் முக்கிய பங்காற்றுவார். அண்ணாமலை பாபு குகைக்கு போயிருப்பதை எப்படி பார்க்குறேன்? ஓய்வில்லாத உழைச்சவருக்கு ஒரு ஓய்வு தேவை அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் அங்கே போயிருக்கார் இமயமலைக்கு. அமித்ஷா சொல்லிட்டாராம் பிரதமர்கிட்ட, நாங்கள் எந்த போஸ்ட் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாருங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க. பிரதமர் ஆல்ரைட் அண்ணாமலை யூ டேக் திஸ்னா அண்ணாமலை ஒன்றும் சொல்ல முடியாது. பிரதமர் மீது அவ்வளோ மதிப்பு வச்சிருக்காரு. அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா எடப்பாடி அவர் கண்ட்ரோலில் கொண்டாந்து இருப்பார். நயினார் அந்த ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூமா. புதிதாக பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 3 ஆண்டுகள் சிறப்பா பணியாற்றினார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாராட்டுகளும் பயங்கரமா நீங்க இல்லாத ஒரு பதவியை ரொம்பவே மிஸ் பண்றோம் அப்படிங்கிற ரீதியில பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் எழுதிட்டு வராங்க. நயினார் நாகேந்திரன் அவருடைய செயல்பாடுக்கும் அண்ணாமலை அவருடைய செயல்பாடுக்கும் என்ன வித்தியாசமா நீங்க உணர்றீங்க? சரி, அண்ணாமலை பதவி ஏற்கும்பொழுது இந்த அளவுக்கு அவர் செயல்படுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி இந்த தமிழிசை, ஏல் முருகன், பொன்னார் அவங்களாம் கூட தலைவராக இருந்தாங்க. அவங்கள குறைச்சி மதிப்பிடல, அவங்களால ஈன்றது அவங்க பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை புலி பாய்ச்சலில் பாய்ஞ்சார். 3 வருடங்களுக்கு முன்பு இருந்த பாஜகவும் இப்போ இருக்கிற பாஜகவும் எங்கேயோ போயிடுச்சு டிஃப்ரென்ஸ். அந்த மக்கள் ஆதரவு பெரும் ஆதரவு. ஏன்னா அது அண்ணாமலையோட அணுகுமுறை. அவர்கிட்ட ஒரு பழக்கம் நான் பார்த்துருக்கேன். எல்லா தொண்டையும் தோளில் கை போட்டு பேசுவார். அண்ணே சௌக்கியமாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அந்த ஃபிசிக்கல் டச் உண்டு. பெண்களை கூட மரியாதையாக அக்கா எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்கீங்க, வணக்கம் போட்டு கும்பிடு போட்டு ஒத்தரியாக இண்டிவிஜுவலாக அவர் அட்டன் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் யாரும் அப்படி சும்மா வணக்கம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. தம்பி என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, உங்கள் தொகுதி எப்படி இருக்குது. ஒரு பர்சனல் ரேப்போ உள்ள ஒரு தலைவராக அண்ணாமலை பாஜக தொண்டர்கள் பார்த்தாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அத்தனை பொறுப்பாளருடைய நேமும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கல. இன்னும் அவங்க கான்ஸ்டியூன்சில ப்ராப்ளம் கிட்டத்தட்ட சின்ன கலைஞர் மாதிரி பார்க்குறேன். கலைஞர் இருக்கும்பொழுது அப்படிதான் மன்னார்குடி யாரா இருக்கா கூப்பிட்றானே, என்னாச்சு மன்னார்குடியில் என்ன ப்ராப்ளம் கேட்பார். கரெக்டாக யாரை பிடிக்கணும்னு தெரியும். அந்த மாதிரி திருச்செந்தூர் அந்த மாதிரி அந்த குணாதிசயங்களை கொண்டிருந்தால் அண்ணாமலை எல்லா தொண்டர்களையும் தோளில் கை போட்டு அவங்கள மரியாதையை பேசி ரெஸ்பெக்ட் கொடுத்து சின்னவங்க பெரியவங்க பண்ணி இல்லாமல். அதனால தான் அண்ணாமலை பதவியை இறக்கிட்டு போன போது 50 பேர் கையில் விஷ பாட்டிலோடு வந்தாங்க, நான் பார்த்தேன். அண்ணாமலைக்கு அவங்களுக்கு சமாதானப்படுத்துக்குள்ள போதும் ஆகி போயிடுச்சு. காரை வழி விடலை. அவர் காரை எடுக்க முடியல, அங்கேருந்து விரட்டி விட்டு தான் ஜனங்கள் எடுத்தாங்க. அழுதாங்க ஜனங்க. இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் ஜனங்க தொண்டர்கள் அழுது பார்த்ததில்லை. நீலி கண்ணீர் இல்லை, உண்மையாக அழுதாங்க. நீங்கள் இல்லாத கட்சியை நாங்கள் எப்படி பார்ப்போம்னு அழுதாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி மட்டும் ஒரு 1000-2000 பேர் கட்சியிலேருந்து வெளியில் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதான் உண்மையான அண்ணாமலை மீது அன்பை காட்டுறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உழைப்பை போட்டார். உழைப்பை போடலைன்னா அண்ணாமலை இருந்தால் இல்லாட்டி போட்டோம், நமக்கு என்ன எடுக்காட்டி போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். அண்ணாமலை போட்ட உழைப்பினால தான், அவர் காட்டின அன்பினால தான் இவ்வளோ பேர் விஷ பாட்டிலோட கையில் அலைஞ்சாங்கன்னா அது மிக இல்லை. ஸோ அண்ணாமலை ஒரு கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி. தமிழக பாஜக வரலாற்றில் ஒரு சாதனை படைத்தார் அண்ணாமலைன்னா அது ஃபேக்ட். அந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணக்கூடிய தலைவர் முன்னாடியும் பார்க்கல, பின்னாடியும் பார்க்க போகிறதில்லை. இப்போ நயினாரை பற்றி கேட்குறீங்க. நயினார் நல்ல ஆளுமை மிக்கவர் தலைவர். அவர் பண்ணையார்னு கூப்பிடுவாங்க. பண்ணையார்னா நயினார்னு அர்த்தம். அதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு, அவர் இறங்கி பேச மாட்டார் மக்கள் கூட. அண்ணாமலை மாதிரி அவர் எல்லாரோடையும் பழகுவார்னு எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு. பண்ணையார் குணம்னா பண்ணையார் மேல் தட்டு மக்கள் அப்படி வாங்க எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ லீடர்ஷிப்பில் டிஃப்ரென்ஸ் இன் அப்ரோச் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அணுகுமுறை
மாறுமான மாறும். பண்ணையார் அண்ணாமலை மாதிரி இருக்க முடியாது. அண்ணாமலை வந்து மற்ற தலைவர் மாதிரி இல்லையோ அந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மாதிரி ஆக முடியும். ஏன்னா ஒரு மனிதனோட இன்ட்ரெஸ்டிக் குணம் வந்து மாறாதுங்க. நான் நீங்களாக முடியாது, நீங்கள் நான் ஆக முடியாது. கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கு உள்ள குணம் தான் இருக்கும். மோடி அதை வளர்த்துட்டார். மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சாதா சீஃப் மினிஸ்டராக இருந்தார், எல்லாரும் மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அந்த பிரதமர் நாற்காலிக்கு வரத்தும் போது அவர் அப்படியே வளர்த்து அவர் அதை அப்படியே ஒரு கொடிகட்டி பறந்த மாதிரி பண்ணிட்டார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணாமலை பதவியேற்ற அன்னைக்கு அவர் யாருக்குமே தெரியாது. அண்ணாமலை ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காருப்பா, இதை வரப்போகிறதான் கட்சியில் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு சாதனை பண்ணுவார், ஒரு கிரியேட் பண்ணுவார்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு சில பேருக்கு கிடையாது, என்ன கட்சியில் வேறு ஆளே கிடையாதா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தூக்கி போட்டிருக்கீங்க, என்னத்தை பண்ண போகிறாரு, பெரிய கிழிச்சது போகிறாரா அப்படி கேட்டவங்கலாம் கண்ணில் தண்ணி விட்டு எடுத்தாங்க. சரி, நயினார் வந்து மாஸ் லீடர் இல்லை. லீடர் நல்ல குணம் உண்டு, குவாலிட்டி உண்டு, தலைமை உண்டு, தலைமை தாங்கும் தகுதி உண்டு, எல்லாம் குறை சொல்லலை. மாஸ் லீடர் இல்லை. கூட்டணிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் நயினார். நயினாரோட ரோலே கூட்டணி சமரசமாக போனோம், நல்ல ஒரு சௌஜன்யமாக போனோம் அப்படிங்கிற எண்ணம் தான். ஏன்னா அதிமுகவில் இருந்தவர் நயினார். எல்லா தலைவர்களும் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஒரு பழக்கம். அது இல்லாமல் அதிமுகவில் சீனியர் தலைவராக இருந்தார். நயினார் வந்து ஆர்டினரி இல்லை, சீனியர் தலைவர், செங்கோட்டையின் அடுத்த லெவல், அந்த லெவலில் இருந்தார். ஆகவே கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஈஸியாக முடியும். அண்ணாமலை இருந்தாருன்னா டஃப்பாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஈஸியாக முடிஞ்சால் அப்போ என்னங்க, யாருக்குங்க லாபம், பாஜக லாபமா அதிமுக லாபமான்னு? அது வந்து நயினாரோட அணுகுமுறையை பொறுத்து. சிரிச்சுட்டே நிறையா சீட்டு வாங்குறவங்க இருக்காங்க, சண்டை போட்டு கம்மியாக சீட் வாங்குறவங்க இருக்காங்க. இவர் சிரிச்சுட்டே நிறையா சீட் வாங்குவாரா இல்லை கரார் காட்டி கம்மியாக வாங்குவாரான்னு பார்க்கணும். அது நயினார் அவருடைய அணுகுமுறை வந்து கட்சியினரிடமும் சரி, கட்சியில் உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்ட தொண்டர்கள் வரைக்கும் சரி, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த அணுகுமுறை எல்லாம்? சாஃப்ட் அப்ரோச். அதான் ஒன்று சொல்லிட்டாரு அண்ணாமலை, அவர் டிஃபெண்ட் பண்ணுவார், நான் 6 அடிப்பேன்ட்டார். அண்ணாமலை சொன்ன வார்த்தை, நயினார் டிஃபெண்ட் பண்ணி ஆடுவார், நான் 6 அடிப்பேன்னாரு. அதுலேருந்தே தெரியுது நயினார் வந்து சாஃப்டாக தான் அப்ரோச் பண்ணுவார். அவருக்கு வந்து அமைதியான மனிதர், ஆனால் ஆர்ப்பாட்டம் இல்லாதவர். அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் மிக்கவர், அமைதியான மனிதன் சொல்ல மாட்டேன். அண்ணாமலை போனாலே கான்ட்ரவர்சி தான், பேசினாலே கான்ட்ரவர்சி தான். அதுதான் கட்சியை வளர்க்குறது முக்கியம் நினைச்சார். அவர் போகிற பாதை வேறு பாதை. அண்ணாமலை போகிற பாதை வேறு, நயினார் போகிற பாதை வேறு. நயினார் போகிற பாதை எப்படி இருக்குங்கிறத வருங்காலங்கள் தீர்மானிக்கும். ஆனால் எனக்கு இன்னொரு தகவல் கூட கிடைச்சது, தேர்தல் முடிந்த பிறகு திருப்பி அண்ணாமலை தலைவராக கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா தேர்தலுக்கோசரம் தான் நயினாரை வந்து தலைவராக போட்டிருக்காங்க. தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை திருப்பி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர் முக்கிய பங்காற்றுவார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தான் அந்த மாநில தலைவர் பதவியாக இருக்கட்டும், தேசிய தலைவர் பதவியாக இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரியான சீட்டில் வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்காங்களே ஒவ்வொருத்தருமே. ஸோ அப்படி பார்க்கும்போது 2ஆம் முறையாக அந்த வாய்ப்பு வந்து அண்ணாமலை தேடி வருமா? இல்லை, சில பேர் 5 ஆண்டுகள்லாம் தலைவராக இருந்திருக்காங்களே. அண்ணாமலை பதவியேற்கும்பொழுது அவர் டேர்ம் ஆரம்பிக்கலை, எல் முருகன் டேர்மை எடுத்து தான் அண்ணாமலை கொடுத்தாங்க. ஸோ அந்த என் முருகன் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணி இவர் 2 வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கார், முடியல. ஸோ ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பாஜகவில் வந்து சட்டத்திட்டங்கள் மாற்றக்கூடியவை. நீங்களே பார்த்தீங்க, இப்போ கட்சி தலைவர் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு 10 ஆண்டு கால உறுப்பினராக இருக்கணும், 10 பேர் வந்து நாமினேட் பண்ணோம், 3 வருட காலம் ஆக்டிவாக இருக்கணும், இதெல்லாம் போட்டாங்க. இது போட்டோன்னே சொன்னாங்க இது நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் பொருந்தாதுன்னாங்க. அப்போ வந்து எச் ராஜாவுக்கும் பொன்னாருக்கு மட்டும் பொருந்துமான்னு கேட்டாங்க. ஆகவே சட்டத்திட்டங்கள் பாஜக இன்றைக்குமே அதுக்கு பதில் கூட சொல்லிட்டார் சக்கரவர்த்தி, பிஎல் சந்தோஷ் அப்ரூவ் பண்ண நாங்கள் மாற்றிக்கிறோங்க அப்படின்னார். ஸோ ஆனால் அண்ணாமலை திருப்பி தலைவராக வர்றாரோ இல்லையோ, தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பெரும் சக்தியாக வருவார்னு எனக்கு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கூட்டணி ஆட்சி வருது தமிழ்நாட்டில், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி வருது. அப்போ அண்ணாமலை துணை முதலமைச்சராக வரதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லையா வேறு ஏதாவது ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்து, இப்போ டெல்லியில் என்ன கேட்டாங்களா அண்ணாமலைகிட்ட, நீங்கள் வந்து அகில இந்திய பொதுச் செயலராக வரீங்களான்னு கேட்டாங்களாம். நடுவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரிட்டையராக போகிறார் அஜித் தோவல். ஏன்னா 10 வருடம் கழிச்சிட்டார். அவர் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாததுனால அவர் எடுக்க முடியல. சில பதவிகள் இந்தியாவில் ஆள் கிடைக்காதனால அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க.
அதில் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஒரு பதவி, RN ரவி அதுக்கு போட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரவி சொல்கிறாங்க வேணாம், கவர்னர் போயிட்டு அங்கே போய் வேணான்னு சொல்லிட்டு இருக்காராம். அந்த பதவி அண்ணாமலைக்கு ஆஃபர் பண்ணாங்களாம். அண்ணாமலை சொன்னாராம் அது ரிட்டையர் ஆனவங்க இருக்கிற பதவி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகருங்கிறது கேபினட் ரேங்க் மாதிரி அது. ஆனால் அது ஓய்வு பெற்றவர்கள் வைக்கும் பகுதி, எனக்கு இன்னும் டைம் இருக்குது வேண்டான்ட்டாராம். அண்ணாமலை வந்து யூனியன் மினிஸ்டர் வேணான்ட்டாரு, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியும் வேணான்ட்டாரு, கவர்னர் பதவியும் வேணான்ட்டாரு, அகில இந்திய பொதுச் செயலாளர் பதவியும் வேணான்ட்டாரு. இவங்களுக்கு என்ன பதவி கொடுக்குறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் அண்ணாமலை இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்காரு. ரஜினி எப்போதுமே வந்து கோடை காலம் ஆரம்பிச்சது அப்படின்னாலே வந்து இமயமலைக்கு பயணம் போடுறது வந்து ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு. அங்கே போய் பாபா குகையில் வந்து தியானம் பண்ணுறதுலாம் ஒரு பயங்கரமான ஒரு வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் வந்து வச்சிருக்காரு. சில ஆண்டுகள்லாம் இடையில வந்து போகல, அப்புறம் திரும்பவும் கண்டினியூ பண்ணி போயிட்டு வர்றாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதே ஸ்டைலில் அண்ணாமலை வந்து பாபா குகைக்கு வந்து போயிருப்பதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை வந்து ஒரு 3 ஆண்டுகளாக கண்ணாமனான்னு உழைச்சிருக்காரு. ஓய்வே இல்லை, சுத்தமாக ஓய்வே கிடையாது. அவர் ஓய்வு இல்லாமல் உழைச்சிருக்காரு. ஓய்வு இல்லாத உழைச்சவருக்கு ஒரு ஓய்வு தேவை அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் அங்கே போயிருக்கார் இமயமலைக்கு. அது இல்லாமல் அதோடு மட்டும் இல்லை, வரும்போது டெல்லியில் இறங்குறார். இறங்கி டெல்லியில் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், கட்சி தலைவர் நத்தா ஒரு 3 நாள் தங்கி எல்லாரையும் பார்த்துட்டு வர போகிறார். இது இமயமலை போயிட்டு வரும்போது டெல்லி விசிட் தான் முக்கியம். அந்த டெல்லி விசிட் போய் தான் அண்ணாமலையோட ரோல் என்னங்கிறது முடிவு செய்யப்படும். அண்ணாமலை வந்து மோடியோட பேச்சை தட்டுகிறவர் இல்லை. அமித்ஷா சொன்னாராம் நான் எல்லாம் ஆஃபர் பண்ணி பார்த்தேங்க, எதுவுமே அண்ணாமலை வேணாங்கிறாரு, பிரைம் மினிஸ்டர்கிட்டே விட்டுருவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். ஸோ இப்போ அண்ணாமலை வந்து டெல்லிக்கு போன போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்க்குறாரு, JP நட்டா பார்க்குறாரு, அப்புறம் BL சந்தோஷை பார்க்குறாரு, கடைசியாக பிரதமரை பார்க்குறாரு. அமித்ஷா வந்து சொல்லிட்டாராம் பிரதமர்கிட்ட, நாங்கள் எந்த போஸ்ட் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாருங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க. பிரதமர் ஆல்ரைட் அண்ணாமலை யூ டேக் திஸ்னா அண்ணாமலை ஒன்றும் சொல்ல முடியாது. பிரதமர் மீது அவ்வளோ மதிப்பு வச்சிருக்காரு. பிரதமரே சொன்னார் அண்ணாமலை தமிழ்நாட்டில் கட்சி வளர்த்த மாதிரி யாருமே வளர்க்கல. ஆனால் இப்போ நம்ம கூட்டணிங்கிற ஒரு தர்ம சங்கடத்தினால அவரை கொஞ்சம் ஒதுங்கி வச்சுருக்கே தவிர மற்றபடி அண்ணாமலைக்கு எந்த புகழுக்கு எந்த ஒரு பங்கமும் நாங்கள் விளைவிக்க மாட்டோம். அவருக்கு இதை விட 10 மடங்கு அதிக போஸ்ட் தான் கொடுப்போமே தவிர கம்மி போஸ்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பிரதமர். என்ன போஸ்ட்டுங்கிறது அடுத்த வாரம் தெரிஞ்சு போயிடும். அது வந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் பதவியா, சில பேர் சொல்கிறாங்க அவர் அடுத்த கட்சி தலைவராக வருவார்னு. கட்சி தலைவர் வரத்துக்கு நான் எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அண்ணாமலையை வந்து தமிழ்நாட்டு தேர்தலில் பயன்படுத்திக்க போகிறாங்க, கண்டிப்பாக பயன்படுத்திப்பாங்க கேட்டால் பயன்படுத்திப்பாங்க. கட்சி தலைவராக இருந்தால் தமிழ்நாட்டில் மட்டும் குறுகி போட முடியாது. அவர் சொன்னால் எனக்கு தமிழ்நாட்டு தேர்தலில் நான் வந்து கேம்பெயின் பண்ண போகிறேங்க, DMKவோட ஊழலை எதிர்த்து நான் பேச போகிறேன். பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் சொன்னாங்க அண்ணாமலை யூ ஷுட் டேக் பார்ட் இன் தமிழ்நாடு எலெக்ஷன். அவங்களும் சொல்கிறாங்க தமிழ்நாடு தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணணும், அப்போ தான் தமிழ்நாடு எஃபெக்டிவாக இருக்கும். அண்ணாமலைங்கிற ஒருத்தர் ஈக்குவலன் டு 100 DMK அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன். ஸோ அண்ணாமலை அந்த மாதிரி சப்போஸிங் ஏதாவது ஒரு டெம்பரவரியாக ஒரு போஸ்டிங் எடுத்துகிட்டு தேர்தலில் முழு வீச்சாக இறங்கிட்டாருன்னா அப்போ அண்ணாமலை சொல்கிறேன்னு பதவியே வேண்டாம், நான் தமிழ்நாட்டு தேர்தல் நான் பார்த்துக்கிறேன், தமிழ்நாட்டில் இப்போ பாஜக ஜெயிக்க வைக்கிறேன், கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பதவி ஒன்று வேணும், பதவி கொடுத்து அந்த முடக்கி போடுற மாதிரி ஆகிடும். இப்போ இப்போ NSA அதெல்லாம் தலைவர் பதவியில் இருந்த போதே ஜெயிச்சு ஒரு 2-3 MPயோ இது மாதிரி சீட்டெல்லாம் ஜெயிச்சு கொடுக்க முடியாதவர் பதவியில் இல்லாத போது எப்படி ஜெயிக்க வைப்பார்? இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நயினார் வந்து MLA வந்தார் 3 தடவை, ADMK MLA வந்தார். சொந்த காலில் நின்று ஜெயிச்சாரா? இல்லை ரெட்டையில யார் நிற்க வச்சாலும் ஜெயிக்கலாம். யார் நிற்க வச்சாலும் தாமரையில் நின்று ஜெயிச்சாரு. இருங்க, அது கடந்த முறை வந்து MLA தேர்தலில் MP தேர்தலில் தோத்து போனார். அப்புறம் அதிமுக தயவுல நின்று ஜெயிச்சார் MLA தேர்தலில். அண்ணாமலை எந்த கட்சி ஆதரவும் இல்லாமல் கோயம்புத்தூரில் தேர்தலில் போட்டி போட்டு எவ்வளோ ஓட்டு வாங்கினார். அதுதான் உண்மையான வாக்கு. ஏன்னா கூட்டணி இல்லாத வாக்கு. அண்ணாமலை கடந்த தேர்தலில் வாங்கின வாக்கு எந்த கூட்டணி இல்லாமல் அண்ணாமலைக்கு வந்த வாக்கு. 2வது இடத்துக்கு வந்தார், கொஞ்சம் இருந்தால் ஜெயிச்சிருப்பார். ஏதோ ஒரு பேட் லக்கு. பாஜகவே சதி பண்ணி அவர் தோக்கடிச்சது, அது வேற விஷயம். எனக்கு தெரியும் பாஜக தலைவர்களே அண்ணாமலை தோக்கடிச்சாங்க ஜெயிக்கக்கூடாது, இல்லைன்னா ஜெயிச்சு. மாநில தலைவர் உட்கட்சியில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அப்புறம் மோடிட்டெல்லாம் அமித்ஷாட்டெல்லாம் கொண்டு போவார் தானே, அதெல்லாம் தெரியாமலாம் தோக்கடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் மோடிக்கு தெரியாமல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும். மோடி சொன்னாராம் கட்சியை விட்டு எல்லாரும் நிக்கிட்டா கட்சியில் யார் தான் இருப்பாங்கன்னு கேட்டாராம். எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க, எல்லாரும் நிக்கிட்டா அப்புறம் யார் தான் இருப்பாங்க?
ஸோ அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டார்னா அவன் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் அண்ணாமலை வாங்கிய வாக்குகள் அண்ணாமலையோடது, நயினார் வாங்கிய வாக்குகள் நயினாரோடு தான் கேட்டிங்கன்னா இல்லை, அதிமுக வாக்கு வங்கி. ஸோ நயினார் ஒன்றும் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணல. இப்போ வர தேர்தலில் நயினார் போட்டி போடுவார், கண்டிப்பாக திருநெல்வேலியில் போட்டி போடுவார். போட்டால் கூட அதிமுக வாக்கு வங்கியில் தான். ஆனால் அண்ணாமலை போட்டி போட போகிறது இல்லை. அதனால் அவர் அவரோட வாக்கு வங்கி என்பது சொந்த வாக்கு வங்கி, நயினாரோட வாக்கு வங்கி என்பது அதிமுக வாக்கு வங்கி. பாஜகவில் இருந்தால் கூட அவரோட அதிமுக வாக்கு வங்கி தான் அவரை ஜெயிக்க வச்சதே தவிர அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த செல்வாக்கும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்க பாஜகவினர் இனிமேல் எப்படி நயினாரை பார்ப்பாங்க, அண்ணாமலையுடன் கம்பேர் பண்ணி எதுவும் பார்ப்பாங்களா? இல்லை, அது இருக்குங்க. இப்போ ஒரு பிரதமர் டைனமிக்கா வராரு, மோடிஜி. மன்மோகன் சிங் சாஃப்டா இருந்தாரு. ரெண்டு பேர் அணுகுமுறை ஏணி வச்சாலும் எட்டாது. மன்மோகன் சிங் அவ்வளோ அப்படி சாஃப்டா போர், பேச்சும் சாஃப்டா இருக்கும், தடாலடியா. அதை விட அமெரிக்கா ஜனாதிபதி எடுத்துங்க, ஜோ பைடன் எப்படி இருந்தார், ட்ரம்ப் எப்படி இருக்காரு. ஜோ பைடன் மன்மோகன் சிங் மாதிரி அவர் உண்டு வேலை உண்டு அமைதியாக இருப்பார். தடாலடி பேர் வழி டொனால்டு ட்ரம்ப். மோடி மாதிரி அதே வித்தியாசம் தான் இங்கேயும். அது மாநில தலைமைக்கு அந்த வித்தியாசம் வரும். அண்ணாமலை சிக்ஸர் அடிப்பார், எடுத்தோடனே பால் டக்கு டக்குன்னு அடிச்சு போட்டு சிக்ஸர் அடிச்சு போயிட்டே இருப்பார். அவர் தோனி மாதிரி இவர் டிஃபெண்ட் பண்ணுவார். ஸோ என்ன நடக்க போகுது இப்போ நீ கேட்டு நல்ல கேள்வி என்னன்னா, அண்ணாமலை கம்பேர் பண்ணுவாங்க. அண்ணாமலை இது இருந்தால் இது பண்ணியிருப்பாரு, நயினார் இதை பண்ணலையே, அண்ணாமலை இப்படி பண்ணாரு. இது தர்ம சங்கடம் யாருக்குன்னா நயினாருக்கு தான் தர்ம சங்கடம். ஏன்னா ஒரு ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு ஸ்கூல் பையனை போய் இன்னும் சாதா படிக்கிற பையனை பார்த்து அவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா படிக்கலாம், அந்த பையன் மனசு வருத்தப்படுற மாதிரி நயினார்கிட்ட சொல்லுவாங்க, சார் அண்ணாமலை இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்க சார், அப்படி பண்ணியிருப்பார் சார். அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா நமக்கு தெரியாது. இது மனது வருத்தப்படும்படியான செயல்கள் நிறைய நடக்கக்கூடும். கம்பேரிசன் பண்ணுவாங்க, ஒற்றுமை வேற்றுமை ரெண்டும் 8 வித்தியாசங்கள் மாதிரி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நயினார் புரிஞ்சினார்னா பண்ணையார் புத்திசாலி. ஏன்னா அண்ணாமலை என்ற இடத்து போனது அந்த வேக்குவம் ஃபில் பண்ண முடியாது. வேக்குவம் அது யாரால ஃபில் பண்ண முடியாது, கண்டிப்பாக அது டெஃபினட்டாக ஃபில் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நயினாரால் செயல்பட முடியும். ஸோ அண்ணாமலை அளவுக்கு இல்லாட்டி கூட நயினார் அவருக்கு ஏற்ற வகையில் அவரால் முடிந்த வகையில் திறமையாக செயல்படுவார் நான் நம்புறேன். நயினார் நாகேந்திரன் அவர்களை ஒரு வீக்கான ஒரு தலைவர். அவர் அதிமுகவில் இருந்தார், இப்போ பாஜகவுக்கு வந்திருக்காரு. ஆனால் அதை எல்லாமே தாண்டி மக்களும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை கண்டிப்பாக நீடிக்கும் பாஜக தொண்டர்களிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ எடப்பாடியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது கண்டிப்பாக எடப்பாடி கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இவர் போவார், நயினாருடைய கட்டுப்பாட்டுக்குள் எடப்பாடி வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை எப்படி பார்க்குறேன்? நான் நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா எடப்பாடி அவர் கண்ட்ரோலில் கொண்டாந்துருப்பார். கூட்டணி பேச்சுவார்த்தை போது அண்ணாமலை இருந்தார்னா எடப்பாடியை லபக்குன்னு அப்படியே பிடிச்சி அவர் கண்ட்ரோல் கொண்டாந்துருப்பார். நயினார் அந்த 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 தகு அந்த அந்த மாதிரி செய்வாருன்னு கேட்டீங்கன்னா செய்ய முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ கடந்த முறை வாங்கின 20 தான் இது. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க, பாஜக கோஆர்டினேட் கமிட்டி ஒன்று போட போகிறாங்க, ஒரு குழு ஒன்று போட போகிறாங்க. அந்த குழு தான் பேச்சுவார்த்தையை நடத்துமே தவிர தனிப்பட்ட முறையில் நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார். அந்த குழுவில் எச் ராஜா, பொன்னார், தமிழிசை, வானதி, முக்கியமான தலைவர்லாம் இருப்பாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் கொண்ட குழு. அந்த சக்கரவர்த்தி, அந்த குழு தான் அதிமுகவிடம் சீட்டு பேரம் பேசும். ஒருத்தராக பேரம் பேச மாட்டாங்க. அண்ணாமலை ஒருத்தர் இந்த இடத்துல இப்போ 6 பேர் இருக்காங்கன்னா பாருங்களேன், அதுலேருந்து வித்தியாசம். அண்ணாமலை தனியாக இருந்தால் அவர் டீல் பண்ணியிருப்பார், இவங்க 6 பேர் டீல் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் நயினார் ஒரு பாப்புலரான லீடர் கிடையாது. இப்போ எச் ராஜாவது ஒரு பாப்புலர். ஏன்னா அவர் மைக் எடுத்தால் தடாலடியாக பேசுவார், கோயில் நிறைய பேசியிருக்காரு, திமுகவை நல்லா சாடுவார். எச் ராஜா மாதிரி திமுகவை சாடுறவங்க எந்த தைரியமாக பண்ணக்கூடியவர். அந்த அளவுக்கு கூட நயினாரை நீங்கள் சட்டசபையில் பேசினா கூட திமுகவோட ஒரு ரிக்வஸ்டாக தான் கேட்குறாரு. ஒரு அடித்து பேசி ஒரு எதிர்கட்சி தலைவராக இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் சபாநாயகரை பார்த்துருக்காரு. எதிர்கட்சி சட்டமன்ற பாஜக தலைவராக யாராவது தேர்ந்தெடுக்கப்படணும், அது காந்தியா இல்லை வானதியான்னு தெரியல. வானதி இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா வானதிக்கு ஆல்ரெடி அகில இந்திய பதவி கொடுத்துட்டாங்க, மகளிர் தலைவர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி காந்திக்கு தான் அந்த போஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன், சட்டசபை பாஜக தலைவராக. காந்தி இல்லைன்னா சரஸ்வதி, 2 பேர் யாரோ. காந்தி சீனியர் மேன்,
காந்தி கொடுக்கப்படலாம். எப்படி இருந்தாலும் அது இருக்கிறதே 4 எம்எல்ஏ தான், அது இன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து சட்டசபை சபாநாயகரை பார்த்து அவரோட ராஜினாமா கொடுத்து, ஏன்னா சட்டசபையோட பாஜக தலைவராக இருந்துட்டு பாஜகவோட ஸ்டேட் பிரசிடெண்ட்டாகவும் இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு பதவி தான் பாஜகவில். ஸோ காந்தி வருவாருங்கிறது என்னோட கணிப்பு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நன்றி சார். நன்றி.